பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இந்த வீடியோ வச்சு நீங்களும் ஆரி வந்து வீட்டிலேருந்து ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃப்ரேமில் வந்து எப்படி வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து மறக்காமல் வந்து 18 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. சரியா? 18 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ நான் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நாடா வந்து சுற்றி இருப்பேன். ஏன்னா ஸோ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நாடா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து அவுட்டர் ஃப்ரேம் தெரியுதுங்களா? இது வந்து அவுட்டர் ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்க்ரூ இருக்கும். இது வந்து இன்னர் ஃப்ரேம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து நம்ம சுற்றிக்கிட்டா நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் நல்லா வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து கிளாத் வந்து பாப்லின் கிளாத்துன்னு கடையில் வாங்கிக்கோங்க. ஓகேவா? பாப்லின் கிளாத்துன்னு நம்மளுக்கு வந்து ஒரு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க போதும். சரிங்களா? அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ 1 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல நம்ம வந்து இந்த ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ஏதாச்சும் ஒரு சைடு இவங்க இந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஒரு கார்னரில் வந்து இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களோட இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேமை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண இதுதான் வந்து கீழே வைக்கணும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். தெரியுதா நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு? இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லூஸாக இருக்குது. தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா டைட் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்க்ரூவை வந்து லைட்டாக இப்படி திருகிக்கோங்க. இங்கே டைட் பண்ண பிறகு நான் எப்படி டைட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி வச்சு லைட்டாக இப்படி இழுங்க. ஓகேவா? இதை இப்படி வச்சுக்கோங்க. விரலை வச்சு இப்படி இழுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும் போது டைட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பொறுமையாக இழுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே இழுக்கும் போது உங்களுக்கு வந்து டைட் ஆகும். ஸோ எல்லா பக்கமும் வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுக்கும் போது எல்லா பக்கமும் டைட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா அந்த இழை வந்து ஒன்றோட ஒன்று வந்து நம்மளுக்கு மாட்டும். சரியா? ஸோ நான் இப்போ எல்லா பக்கமும் வந்து டைட்டாக வந்து இழுத்துடுறேன். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். வேகமாக பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த கிளாத் வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இது இழுத்துட்டே வாங்க. இப்படி இழுத்துட்டே வந்துட்டு எல்லா பக்கமும் இழுக்கணும். ஓகேவா? இப்படி ஃபஸ்ட்டு எவ்வளோ லூஸாக இருந்தது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வித்தியாசம். சவுண்டு கேட்குதா பாருங்க. இந்த மாதிரி தட்டினா இப்படி சவுண்டு வரணும். ஓகேவா?